வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்குது, பிள்ளைகள் உழைச்சி கட்டியிருக்கு. ஏதாவது ஒரு கொத்தனார் வேலை பார்த்தாலும் எப்படியும் ஒரு வீடு கட்டியிருந்தாங்கல்ல, 200 ரூபா வாங்கல. ஆனால் அவங்க பீடி சுத்தாங்க. எங்கள் அம்மா சோமுலன்னு எத்தனை தடவை வந்து பார்க்காங்க தெரியுமா. இவன் அடுத்த வீட்டில் சோறு பொங்கல்னா இவனுக்கு வயிறு எரியுது. வந்து சொல்லுதான் நான் 40 வருஷம் கழித்து வீடு கட்டுவேன். அப்போ நீ செத்த பிறகு வீடு கட்டுவேன் அப்படிங்க. கோழிக்கூடு கணக்காக இருக்கான். இது கோழிக்கூடு கணக்கானே இருக்குது இந்த வீடு. கோழிக்கூடு கணக்காக இருக்கான்னு கண்ணு குருடா அப்போ. ஆமாம், அப்படி சொல்ல வரமாட்டேக்கேனே. எனக்கு அப்படி வளர்க்கலைல எங்கள் அம்மா அப்பா. நான் உங்கள்கிட்ட இங்கே சொல்லுதேன். எனக்கு அது என்னெல்லாமோ சொல்லணும்னு நினைக்கேன். சரி, நம்ம அதை சொல்லி அவன் மனசை எதுக்கு கஷ்டப்படணும்? அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவன் படிக்காதவன், நம்ம படித்தவன். இன்னும் பாருங்க, அவன் சண்டை இழுக்கிறதுக்கு வாயை திறக்கான். புரியுதா? அடுத்த வீட்டில் என் வீட்டை நான் பார்த்துக்க வந்து இங்கே வந்து இருந்துக்கிட்டு நீ ஏன் பைசா வேஸ்ட் ஆகுது? அது ஏன் இஷ்டம்ல. என் வீடு 33 லட்சம் வீடு கட்டிட்டு நான் தண்ணியில் போட முடியுமா வீட்டை? வீட்டு தண்ணி வந்தால் யாருன்னே காப்பாற்றுவா? இங்கே இருக்க தண்ணி தெற்க வரைக்கும் போய்ட்டு, தெற்க உள்ள ஆள் தான் ஜேஜிபி வச்சு தோண்டினான். ஸ்பீடு பிரேக்கு போட்டதை தோண்டி அவ்வளோ கல் மண் நான் பைசா கொடுத்து வச்சு நான் தூரப்பட முடியுமா சொல்லுங்கள்? அதனால் அதை வச்சே கட்டியாச்சு. நான் சொல்லுதா புரியுதானே? ஸ்பீடு பிரேக் இருக்குல்ல, ஸ்பீடு பிரேக்கை தோண்டி போட்டாங்கல்ல, அதை வச்சே நான் கட்டினேன். அந்த இதை வச்சு ஐடியா வச்சு இவ்வளோ கட்டியிருக்கு. வெளியில் தோண்டி போட்டதை வச்சு